வெல்கம் டு கவிஸ் ரெசிபி. கவிஸ் ரெசிபியில் இன்னைக்கு உளுந்த வடையும் தேங்காய் சட்னியும் பார்க்கலாம். உளுந்த வடையை கெட்டியான தேங்காய் சட்னியோடு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த உளுந்த வடையை மெதுவடைன்னு சொல்லலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப மிருதுவாக இருக்கிறதுனால இதை மெதுவடைன்னு சொல்லுவோம். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ 1 கப் உளுந்து, இது கிட்டத்தட்ட 200 கிராம். இந்த உளுந்தை நல்லா 2-3 தடவை கழுவிடணும். நல்லா கழுவுனதுக்கு அப்புறமா அதை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை ஒரு 2 மணி நேரம் ஊற வைக்கணும். ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் பருப்பெல்லாம் நல்லா ஊறி இருக்கு. இந்த ஊறின பருப்பை கிரைண்டரில் இல்லை மிக்சியில் போட்டு தண்ணி தெளித்து நல்லா நைஸாக அரைச்சிக்கிறணும். கெட்டியாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் நல்லா நைஸாகவும் அதை அரைஞ்சிருக்கணும். பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். கையில் தண்ணி தொட்டுட்டு இப்படி எடுத்து பார்த்தா அந்த மாவு ரொம்ப லேசாகவும் இருக்கும், அதே நேரத்தில் நமக்கு நல்ல பந்து மாதிரி உருட்டவும் வரும். இந்த வடை நல்லா மொறுமொறுன்னு வரணும், அதனால் ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவோட ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கலாம். அது கூட 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூளுக்கு பதிலாக முழு மிளகு சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்தா காரத்துக்கு காரமும் கிடைக்கும், அதே நேரத்தில் குழந்தைங்களும் கஷ்டம் இல்லாமல் சாப்பிடுவாங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாம் நல்லா ஒன்றா கலந்து விட்டுறலாம். இப்போ ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு அது நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா சூடான உடனே கையில் தண்ணி தொட்டுட்டு கொஞ்சம் மாவு எடுத்து இப்படி நல்லா பால் மாதிரி உருட்டிட்டு பெருவிரலால் ஒரு ஓட்டை போட்டோன்னா நமக்கு வடை நல்லா ரவுண்டாக கிடைக்கும். இப்போ அதை எண்ணெயில் போட்டுடலாம். ஒவ்வொரு தடவையும் வடை போடும்போது கையை தண்ணியில் நனைச்சிட்டு மாவு எடுத்து நல்லா அப்படி உருட்டிட்டு அதுக்கப்புறமா பெருவிரலால் ஓட்டை போட்டுட்டிங்கன்னா அது நல்லா ரவுண்டாகவும் கிடைக்கும், அதே நேரத்தில் ஈஸியாகவும் நமக்கு விழும். இப்போ வடை நல்லா வெந்ததுக்கப்புறமா 2 பக்கமும் திருப்பி போட்டு பொன்னிறமாக வந்தோன்னே எடுத்துடலாம். இந்த வடை அதிகமாக எண்ணெய் இல்லை, அதே மாதிரி வெளியில் நல்லா மொறுமொறுனும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இதுக்கு சட்டுன்னு ஒரு தேங்காய் சட்னி அரைச்சிடலாம். ஒரு 1/2 கப் தேங்காய், 3 டேபிள் ஸ்பூன் பொரிகடலை, காரத்துக்கு ஒரு 2 பச்சை மிளகா, பூண்டு, அப்புறமா இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கெட்டியாக அரைச்சிடணும். அரைச்சதுக்கப்புறமா அதை தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அதை இந்த சட்னியில் சேர்த்தா உளுந்த வடையும் கெட்டி சட்னியும் சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். Subscribe, like and share this video. Thanks for watching.